பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடிய நம்பிக்கையாளர்களே, இறைவனுடைய பிள்ளைகளே, தவக்காலம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு காலம். இது அருளின் காலம், இரக்கத்தின் காலம், கடவுளுடைய மன்னிப்பை கொண்டாடுகிற ஒரு காலம். இந்த காலத்திலே நாம் 2வது வாரத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் இன்னும் அதிகமாக கடவுளை நெருங்கி பயணிக்கவும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் குறிப்பாக நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள், சோதனைகள், இன்னும் உடல் சார்ந்த வலிகள், இவை அத்தனையுமே கடவுளிடம் ஒப்பு கொடுக்கவும் இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள் துன்பத்தின் வழியாகத்தான், இயேசு சிலுவையின் வழியாகத்தான் நம்மை மீட்டெடுத்தார். துன்பம் இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை, சிலுவை இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை, வாழ்வு இல்லை என்பதனை இன்றைய வாசகம் வழியாக நமக்கு எடுத்துரைக்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய சிறு சிறு வாழ்க்கை பிரச்சனைகள், உடல் வலிகள், துன்பங்கள், காயங்கள், இவற்றையெல்லாம் நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் அவற்றை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, இயேசுவினுடைய பாடுகளோடு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நமக்கு உண்மையிலேயே கடவுள் தருகிற மகிழ்ச்சியும் மீட்பும் நமக்கு கிடைக்கும். இந்த நம்பிக்கையோடு நாம் இந்த திருப்பலியில் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். நம்ம இன்னும் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இந்த பலியில், இந்த கல்வாரி பலியில் நமக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்க நாம் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன்
நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நற்செயல்களால் என்றும் பயிற்சி பெற்ற உமது குடும்பத்தை காத்தருளும். இவ்வாறு அன்றாட உதவிகளால் ஆறுதல் அளித்து விண்ணக கொடைகளுக்கு அவர்களை கனிவுடன் இட்டு செல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். வாருங்கள், எரேமியா மீது குற்றம் சாட்டுவோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 18 முதல் 20 வரை. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும், வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும், ஞானிகளிடமிருந்து அறிவுரையும், இறைவாக்கினிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம். அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும். என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழி பறித்திருக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் உம்முன் வந்து நின்றதை நினைவு கூரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 31. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினே. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பலரின் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது. எப்ப
பறிக்க திட்டம் தீட்டினார்கள். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனங்கள் 17 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்லுகிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும்போது என் மக்களாகி இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் 2 மீதும் கோபங்கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, தவக்காலத்தினுடைய 2வது வாரத்தில் நாம் இருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு சில படிப்பினைகளை எடுத்து வைக்கிறது. சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு கொடுக்கிறது. இந்த உலகத்திலே யாராவது நான் கஷ்டப்படுறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. நான் நல்லா வாழ்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு விரும்புவாங்க, சொல்லவும் விரும்புவாங்க. நான் செம்மையாக வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த செம்மையாக வாழ்ந்து பார்க்கணும், நல்லா வாழ்ந்துடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகு கொடுக்கப்படுகிற இந்த குறுகிய காலத்திலே நாம் சில பேர் வாழ்நாட்கள் மிகவும் குறைவு. சில பேருக்கு நாட்கள், சில பேருக்கு மாதங்கள், சில பேருக்கு சில ஆண்டுகள். யாருக்கு எந்த வாழ்நாள் என்பது நம்முடைய கையில் இல்லை, அது கடவுள் குறிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த குறுகிய காலத்திலே நாம் நிறைய வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால்தான் ஒரு நாளிலே காலையில் எழுந்த நாள் முதல் மாலை வரை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஏதாவது சேர்த்து விட மாட்டோமா? இன்னும் கொஞ்சம் நன்றாக வாழ்ந்து விட மாட்டோமா? இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக நாம் இருந்து விட மாட்டோமா என்று ஒவ்வொரு நாளும் அதை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகு அதை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நான் இந்த நாளில் இறந்து விடுவேன் என்று ஒருவர் சொன்னால் அது எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசுனுடைய கால சூழ்நிலையிலே, இயேசுனுடைய பணிவாழ்வு தொடங்கிய குறுகிய ஆண்டுகளிலே அவர் இப்படி சொல்லுகிறார், நான் இறக்கப் போகிறேன் என சொல்லுகிறார். இறப்பை குறித்து அவர் பேசுகிறார். அது சாதாரண ஒரு இறப்பல்ல, தண்டனைக்குரிய ஒரு இறப்பை குறித்து பேசுகிறார். அப்படியெனில் அந்த உடனிருந்த சீடர்களுடைய, அப்போஸ்தலர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். நம்முடைய தலைவர் இறக்கப் போகிறார் என்று சொல்லுகிறாரே, நாம் அவரை நம்பித்தானே எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு வந்தோம். நாம் செய்கின்ற வேலைகளை விட்டுவிட்டு வந்தோம், மீன் பிடிக்கிற வேலைகளை விட்டுவிட்டு வந்தோம், செய்கின்ற வேலைகளை விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்து வந்தோமே. இப்படி அவர் இறக்கப் போகிறார் என்று சொல்லுகிறாரே, அதுவும் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அறிவிக்கிறார். இப்படி முன்கூட்டி திட்டவட்டமாக வேறு சொல்லுகிறார். எப்படி இறக்கப் போகிறேன் என்பதையும் சொல்லுகிறார். இதையெல்லாம் அவர்களுடைய மனநிலையிலிருந்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எப்படி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இப்படி சொன்னால் உடனே நாம் என்ன நினைப்போம்? அவருக்கு ஏதோ பிரச்சனை போல, அவர் ஏதோ மன கஷ்டத்தில் இருக்கிறார், அப்படி தான் நாம் நினைப்போம். எதுக்கு இப்போ நெகட்டிவாக பேசுகிறாரு, எதுக்கு இப்போ சாவை பற்றி பேசுகிறாரு, இப்போ ஏன் அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். சாவை பற்றி பேசாதீங்க. ஏனென்றால் நாம் இறப்பை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனது எப்போதுமே தயாராக இருந்தது கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு இறப்பை குறித்து பேசுகிறார். அப்பொழுது அந்த ஒரு இறப்பை குறித்து பேசுகிற அந்த நிகழ்வு, இயேசு எப்படிப்பட்ட இறப்பு என்று சொல்லுகிறார், அதோடு கூட ஒரு படிப்பினையும் சொல்லுகிறார். இதற்கு இடையில் நமக்கு கொடுக்கிற அந்த படிப்பினையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செபதேயுவின் மக்கள் யார் இவர்கள்? ஜேம்ஸ் அண்ட் ஜான். நம்முடைய வார்த்தைகளிலே யோவான், சந்தியாகப்பர் அப்படின்னு சொல்லுகிறோம். ஜேம்ஸ் தி கிரேட். அப்போ இந்த 2 பேர், இந்த 2 பேருக்காக அவருடைய தாய் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். என்ன வேண்டுகோள்? நீங்கள் இறப்பை குறித்து இயேசு பேசுகிறார், தனிமையில் கூப்பிட்டு அதை தெரிஞ்சு கொண்ட தாய் சொல்லுகிறார், நீங்கள் இறந்து உயிர்த்தெழுந்து அரசராக வருவீங்க இல்லையா, அப்படி வருகின்ற பொழுது, அரசாணையில் இருக்கின்ற பொழுது வலப்புறமும் இடப்புறமும் என் மகங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ இயேசு சொல்லுகிறார், அம்மா நீ என்ன கேட்குறேன்னு உனக்கு தெரியல, முதல்ல கேட்குறதே முதல்ல தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறார். அதை சொன்னாலும் அவர்த்து ஒரு ஒரு கேள்வியை கேட்கிறார். அது இருக்கட்டும், நான் குடிக்க போகும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீங்களா, நான் படப்போகிற துன்பத்தை நீங்கள் படுவீர்களா என்று கேட்கிறார். இங்கே கிண்ணம் என்பது ஏதோ ஷேரிங் த கப் அப்படி இல்லை. கிண்ணம் என்பது பாடுகள், கிண்ணம் என்பது துன்பம், அவர் படுகிற வலி, அவர் அனுபவிக்கப் போகிற அந்த காயம், வலி, இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கி சொல்லுகிறார். நான் குடிக்க போகும் கிண்ணம் என்கின்றது அவ்வளவு அர்த்தம் உள்ளே இருக்கிறது அந்த கிண்ணத்தின் பின்னால்.
அந்த துன்பக் கிண்ணத்தை நீங்களும் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம் எங்களால் இயலும் என்று சொல்லுகிறார்கள். இது கடவுளுடைய மகனுக்கு வேண்டுமானால் முன்கூட்டியே தெரிந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எவ்வளவு வலுவாக சொல்லுகிறார்கள், ஆம் எங்களால் இயலும் என்றால் அவருடைய பெயர்களே இடியின் மக்கள் என்று பெயர். சன்ஸ் ஆஃப் தண்டர்ஸ், அப்படி தான் அந்த பெயர் அவங்க 2 பேர்த்துக்குமே. இந்த நம்ம ஊர்களில் சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கெடுத்தாலும் அப்படியே வீரமாக பேசக்கூடியவங்க, அப்படி ஸ்ட்ராங்காக வீரமாக முன்னால் நெஞ்சை நிமித்தி நிற்கிறவங்க, அது மாதிரி அவங்க 2 பேர். சன்ஸ் ஆஃப் தண்டர்ஸ், இடி முழங்குற மாதிரி அப்படிப்பட்ட வலுவானவர்கள் அவர் 2 பேர். ஏன்னா அவருடைய தொழில் மீனவ தொழில். இவர்களோடு இணைந்து தான் பேதுருவையும் இயேசு அழைக்கிறார். அவர் மீன்பாடு இருக்கிற நேரத்தில் தான் அவர்களை அழைக்கிறார். முதல் அழைப்பிலே அந்த 3 பேரும் வருகிறார்கள். பீட்டர், ஜேம்ஸ், ஜான் இவர்கள் எல்லாமே வரக்கூடிய அந்த விவிலிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ஒரு கடின உழைப்பாளிகள், அதே நேரத்தில் வலுவாக பேசக்கூடியவர்கள். சன்ஸ் ஆஃப் தண்டர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் 2 பேருமே. அவங்க கேட்பதிலே அவர்களுடைய உழைப்பு இருக்கிறது, இயேசுவின் பின்னால் வருகிற அந்த நிலை இருக்கிறது. இயேசுனுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறார்கள். இயேசு அப்பொழுது தான் நான் இறக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். கிண்ணத்தில் குடிக்க முடியுமா என்று கேட்கின்ற பொழுது இயலும் என்று பதில் கூறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு அங்கே சொல்லுகிறார், ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். கடவுளுடைய மகன் எவ்வளவு முன்கூட்டியே ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் என்று பாருங்கள். ஆம் நீங்கள் குடிப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, 2 பேரையும் நாம் யோசித்து பார்க்க போகிறோம். ஜான், இந்த யோவான் என்பவர் இயேசுவினுடைய நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு அன்பு சீடர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த உணவு இறுதி உணவு நேரத்திலே இயேசுனுடைய மார்பு பக்கம் சாய்ந்திருந்த ஒரு அன்பு சீடர் என்று அந்த படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம். அந்த லாஸ்ட் சப்பர் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒரு வரைந்து வைக்கப்பட்டிருக்கும். இயேசுவினுடைய வலப்புறம் இடப்புறம் அமருகிற அந்த ஒரு பரிசு கிடைக்குமா? அது ஒரு புறம் இருக்க, இயேசு சொல்லுகிறார், ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். இந்த ஜான் இறுதி வரை இவர்தான் இயேசுவினுடைய வார்த்தைகளை காலங்கள் கடந்து 4வது நற்செய்தியாக இயேசுவினுடைய வார்த்தை மனு உருவானார் என்று வார்த்தையை சொல்லுகிறார். ஒரு ஒளி இந்த உலகிற்கு வந்தது என்று சொல்லுகிறார். அதே வேளையில் கடவுளுடைய அன்பை குறித்து எழுதுகிறார். விவிலியத்திலே 4வது நற்செய்தி, யோவான் நற்செய்தியிலே அன்பை குறித்து முழுவதுமாக எழுதுகிறார். ஒளி, இறை, வார்த்தை, அன்பு என்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய பணியாக இருக்கிறது, அவருடைய எழுத்துக்களாக இருக்கிறது. இயேசுவோடு உடனிருந்து பார்த்த அந்த அன்பு சீடர் ஒரு எழுத்து பணியிலே, குறிப்பாக நற்செய்தி எழுதுவதிலே முழுமையாக தன்னை செலவழிக்கிறார். பிறகு ஒரு சூழ்நிலையினால் ஒரு தீவிற்கு அவர் செல்கிறார் என்று பாரம்பரியம் கூறுகிறது, கடத்தப்படுகிறார் என்று. அங்கு அவருக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது. எனவே திருவெளிப்பாடு நூலில் அவர் எழுதினார் என்று வருகிறது. இறுதி வரை வயது முதிர்ந்த காலம் வரை அவர் வாழ்ந்தார் என்று சொல்லுகிறது. அவருடைய இறப்பு வயது முதிர்ந்த பிறகு நடந்திருக்கலாம். இது அவருடைய வாழ்க்கை. ஆனால் ஜேம்ஸ் த கிரேட், சந்தியாபுரம் நம்ம சொல்லுகிறோமே, அவர்தான் இருந்த அப்போஸ்தலர்களிலே முதல் மறைசாட்சியாக மரித்தவர். முதல் மறைசாட்சி 12 பேரிலே முதல் மறைசாட்சியாக உயிரை மாய்த்து கொண்டவர், அல்லது இயேசுவுக்காக உயிர் துறந்தவர் முதல் சீடர் நம்முடைய ஜேம்ஸ் சந்தியாப்பர் அவர்கள். அன்புக்குரியவர்களே, ஒருவர் முதலிலே இரத்தம் சிந்தி மரிக்கிறார், இன்னொருவர் வயது முதிர்ந்த காலம் வரை இயேசுவினுடைய வார்த்தைகளை, அவருடைய அனுபவங்களை எழுதுகிறார். இந்த எழுதுகிற இந்த ஜான் தான் இயேசுவினுடைய அப்போஸ்தலருடைய காலத்திற்கும் முதல் நம்பிக்கையாளர்களுடைய காலத்திற்கும் இடைப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாலமாக திகழ்ந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இவையெல்லாம் நான் ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால், இயேசுவோடு வாழ்ந்த இந்த அன்பு சீடர்களுக்கு நீங்கள் என் துன்பக்கிண்ணத்தில் குடிப்பீர்கள், ஆனாலும் வலதுபுறம் இடதுபுறம் உங்களுக்கு கொடுப்பது எனது செயல் அல்ல, அது கடவுளுடைய தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அது அருளப்படும் என்று சொல்லுகின்றார். நாம் செய்கின்ற அந்த செயலை மட்டும்தான் செய்ய வேண்டுமே தவிர அதனால் கிடைக்கக்கூடிய பலனை பற்றி நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அதைத்தான் அடுத்து வரக்கூடிய நற்செய்தியிலே மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கே என சொல்லுகிறார். கடவுளுடைய மகனாக இருந்தாலும் கூட அவர் பணிவிடை செய்யத்தான் வந்தார் அப்படின்னு மிக தெளிவாக சொல்லுகிறார். நீ யாருடைய மகனாலும் இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி, நான் கடவுளுடைய மகன் என்றாலும் கூட நான் பணி செய்வதற்காக தான் வந்தேன் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார்.
அதன் வழியாக நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். அன்புக்குரியவர்களே, இதை குறித்து நான் ஒரே ஒரு செயலை மட்டும் இந்த நாளிலே தவக்காலம் என்பதால் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். நம்முடைய கண்கள், காதுகள், நம்முடைய நாசி துவாரம், வாய் எல்லாம் இருக்கிறது. நாம் நினச்சாலும் நினைக்காட்டியும் இந்த காது கேட்காமல் இருக்காது. அது எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அடைச்சி வைக்கலாம் நினைக்கலாம், ஆனாலும் அது கேட்டுக்கொண்டே இருக்கும். அது ஓப்பன். அதே போல் நாசி துவாரம் அடைச்சி வைக்க முடியாது, அது நுகர்ந்து கொண்டே தான் இருக்கும். கண்கள் ஆனால் வேண்டுமென்றால் நாம் மூடிக்கொள்ளலாம். இது ஒரு விண்டோ ஆஃப் த சோல் என்று சொல்லுகிறார்கள். நாம் எதை பார்க்க வேண்டும், எதை நாம் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும், எதை பற்றி நாம் மூளைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை நாம் விட்டுவிட வேண்டும் என்று நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரியமான அற்புதமான ஒரு உடல் உறுப்பு தான் கண்கள். நாம் வேண்டுமென்றால் அதை நாம் மூடிக்கொள்ளலாம். ஆனாலும் இந்த வாய் இருக்கிறதல்லவா, உணவு உண்பதற்கான ஒரு காரியத்தை செய்கிறது, இன்னொன்று பேசுகிறது. இதை இரண்டையுமே இந்த தவக்காலத்தில் பாதியாக குறைத்து கொண்டால் அதனால் பல பேருக்கு நன்மை இருக்கிறது. நாம் இந்த உடலை எப்பொழுதும் அரை உணவு உண்டோம் என்றால் இந்த உடலை காத்து கொள்ளுகிறோம். அதை போல அரை பேச்சு பேசினோம் என்றால், மௌனம் என்கின்ற அந்த மொழியை நாம் கற்றுக்கொண்டால் அது நமக்கும் பலனளிக்கும், பிறருக்கும் பலனளிக்கும். இந்த தவக்காலத்திலே தொண்டு செய்வது என்பது உடலால் மட்டும் அல்ல, வார்த்தைகளாலும் தான். வார்த்தைகளாலும் நாம் தொண்டு செய்யலாம், வார்த்தைகளாலும் நாம் ஒருவருக்கு உதவி செய்யலாம். பிறரது மனதை காயப்படாது பார்த்து கொள்ள வேண்டும். பிறரை நாம் குற்றப்பழி சுமத்தாது பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய பேச்சினை குறைப்பதன் மூலமாக, மௌனம் என்கின்ற அந்த மொழியின் மூலமாக அடுத்தவருக்கு நாம் தொண்டு செய்ய முடியும். அடுத்தவருடைய மனதை நாம் காயப்படுத்தாமல் நம்மளால் இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த வாயை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நல்லதொரு செயலை இந்த தவக்காலத்தில் செய்கின்ற பொழுது சொற்களாலும் கூட நாம் பிறருக்கு தொண்டு செய்ய முடியும் என்கின்ற ஒரு அற்புதமான அந்த ஒரு காரியத்தை நாம் எடுத்து செய்வோம் தவக்காலத்திலே. அதை ஒரு நற்செயலாக நாம் எடுத்து செய்வோம். கடவுள் நமக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கடவுள் நமக்காக சிலுவையிலே துன்பப்பட்டார், சிலுவையின் வழிதான் மீட்பு என சொன்னார். எனவே நாம் அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களோ, கஷ்டங்களோ, துயரங்களோ, சிறு சிறு வேதனைகளோ, காயங்களோ, நம்முடைய அனுபவிக்கக்கூடிய எல்லாமே கடவுளுடைய அந்த துன்பத்திற்கு ஈடு இல்லை. எனவே இவை அத்தனையும் கடவுள் நம்மை பக்குவப்படுத்துகிறார் என்ற உணர்வோடு நாம் ஏற்றுக்கொண்டு பிறருக்கும் கடவுளுக்கும் தொண்டு செய்யக்கூடிய இயல்பான எளிமையான மக்களாக வாழ இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இன்னும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த தவக்காலத்திலே கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் பெறுகிற மக்களாக நம்மை வழிநடத்தி செல்லுவாராக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் நமக்கு கடவுள் ஆசீர்வாதமாக கொடுத்த நாளாக இருக்கிறது. அதே வேளையில் பிள்ளை என்ற முறையிலே நாம் உரிமையோடு ஆண்டவரிடத்திலே கேட்கக்கூடிய நேரமும் இது. நம்முடைய தேவைகள் நிறைய இருக்கின்றன. ஆண்டவரிடத்திலே நாம் உரிமையோடு கேட்கக்கூடிய பல காரியங்கள் இன்று இருக்கிறது. அவற்றில் சில காரியங்களையும் இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிக்கக்கூடிய உங்களது தேவைகளையும் உங்களது மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களையும் நாம் ஆண்டவரிடத்தில் எடுத்து வைத்து இப்பொழுது ஒன்றாக இணைந்து மன்றாடி ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த திருச்சபையை வழிநடத்தக்கூடிய திருச்சபையுடைய தலைவர்கள், குறிப்பாக திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் என ஒவ்வொருவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து இந்த தவக்காலத்திலே கடவுளுடைய உம்முடைய ஆசீர்வாதத்தை மக்களுக்கு எடுத்து செல்லுகிற, அவற்றை பிரதிபலிக்கிற மனங்களாக, கரங்களாக இவர்களுக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். அன்பின் இறைவா, இந்த நாட்களிலே பிள்ளைகள் தேர்வினை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வினை எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த பிள்ளைகள் ஆண்டு முழுவதுமாக தம்மை தயாரித்திருக்கிறார்கள். இறுதி நேரத்திலே எந்த ஒரு பிள்ளையையும் நாங்கள் இழந்துவிட விரும்பவில்லை. ஒவ்வொரு பிள்ளைக்கும் தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் ஞாபக சக்தியும் கொடுத்து இந்த பிள்ளைகள் தைரியமுடன் தேர்வினை எதிர்கொள்ளவும்,
சிறந்ததொரு மதிப்பெண்களை பெற்றிடவும் இந்த நாட்டுக்கும் உமக்கும் தேவையான பிள்ளைகளாக உருவாகிட உடைய ஆசீர்வாதத்தினை தந்து வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவரே உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். அன்பின் தகப்பனே இறைவா, மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இது இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டோர், உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக எங்களுக்கு அன்பு செய்யக்கூடியவர் யார் இருக்கிறார் என்று எங்கக்கூடிய பிள்ளைகள், தனிமையிலே விடப்பட்ட பிள்ளைகள் என ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர்தாமே அவர்களுக்கு உற்ற துணையாக ஆறுதலாக இருக்கவும், சரியான அன்பர்களை அவர்களுக்கு நீர் காட்டவும், உம்முடைய அன்பை ஒவ்வொருவரும் சுவைக்கவும், நலம் குன்றியோர் குணம் பெற்று மீண்டும் வீடு திரும்பவும், மருத்துவர்களையும் செவிலியர்களையும் பராமரிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், உடனிருந்து அன்பு செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திட வேண்டுமாய் ஆண்டவரே உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, இந்த மன்றாட்டுக்களோடு எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். தவ காலத்திலே நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதித்து நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை நோக்கி நெருங்கி வந்திடவும், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்ளுகிற துன்பங்களை உமது காயங்களோடு நாங்கள் அதற்கு ஈடு இணை இல்லை என்று நாங்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளினுடைய வலியோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் திருப்பலியை கொண்டாடி உமது அன்பை இன்னும் அதிகமாக சுவைத்திட, நம்பிக்கையில் நிலைத்து நின்றிட, ஒரு நாள் முகமுகமாக பார்த்திட எங்களை வழிநடத்த வேண்டுமாய், இந்த தவக்காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டுமாய், எங்களுக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்த வேண்டுமாய் இடத்தில் கேட்கின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இப்புனித பரிமாற்றத்தால் எங்களை பாவ தளைகளிலிருந்து விடுவிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர். மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோ உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றிரலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவுடன் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்து அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து எல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இத்திருவிருந்து எங்களுக்கு நிலை வாழ்வின் அச்சாரமாக இருக்க திருவுளமானீரே. அதனால் நாங்கள் நிலையான மீட்புக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அன்பை சுவைத்து வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது.